ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. என்னோடய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்காங்கன்னு நான் என்னோடய கமெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து நான் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. எப்படி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது, ஓகேங்களா? இது வந்து பேசிக் திங்க் இன் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். கொஸ்டின் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் வந்து ப்ரெசென்ட்டில் தான் பண்ணணும். கொஸ்டின் வந்து பாஸ்ட்டில் கேட்டாங்களான்னா நீங்கள் ஆன்சர் வந்து பாஸ்ட்டில் தான் சொல்லணும். கொஸ்டின் வந்து ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து ஃப்யூச்சரில் தான் சொல்லணும். இது வந்து பேசிக் திங்க், ஓகேங்களா? மறக்கவே கூடாது. இதை வேணுமானா ஸ்க்ரீன்ஷாட் வேணுமானு எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஃபஸ்ட்டு எப்படி கேட்குறாங்க நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நான் வந்து இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ் இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி மிச்சம் எதுவுமே சொல்லவே இல்லை, ஓகேங்களா? கண்டினியூஸு எதுவுமே சொல்லவே இல்லை. நம்ம எடுக்கிற கான்செப்ட் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஓகேங்களா? இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்ற ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒன் மட்டும் நான் சொல்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்சரை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்களா நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். ஃப்யூச்சரில் கேட்குறாங்களா நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். இது வந்து பேசிக் திங்கிங் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, மறக்கவே கூடாது, ஓகேங்களா? இது இன்டர்மீடியட் லெவலு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைடில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு நான் எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பேசிக்கு, ஓகேங்களா? அதில் நான் டச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஓகேங்களா? சரி பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, அதில் வந்து அதோட சென்டென்ஸ் ஃபார்மட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு வெர்ப் வரும், ஓகேங்களா? அந்த வெர்ப் வந்து V1 ஃபார்மில் இருக்கும். அது நம்ம வந்து பேஸ் வெர்ப்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம யூசேஜ் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அது வந்து எது இருக்குன்னா I, you, we, they, ப்ளூரல். இதுவெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா டூ வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? கொஸ்டினுக்கு நெகட்டிவில் சொல்கிறப்போ டோன்ட், ஓகேங்களா? அதே வந்து ஈஸி இட்டு சிங்குலர் நவுன் வரப்போ நம்ம வந்து டஸ் யூஸ் பண்ணோம். நெகட்டிவில் வந்து டஸ் நாட், ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, டஸ்ஸு கூட நம்ம நாட் ஆட் பண்ணோம், அவ்வளோதான் கொஸ்டினுக்கு நெகட்டிவில், ஓகேங்களா? இது வந்து எப்போவுமே வந்து டூ டஸ் எப்போவுமே வந்து சப்ஜெக்டை பொறுத்து தான் வரும், ஓகேங்களா? ப்ளூரலாக இருந்ததுன்னா டூ வரும், சிங்குலராக இருந்ததுன்னா டஸ் வரும், ஓகேங்களா? ஈஸி இட்டுக்கு டஸ்ஸு, IUV தே இதெல்லாம் ப்ளூரலு, அதனால் வந்து அங்கே டூ வரும், ஓகேங்களா? இது வந்து பேசிக் திங்கிங். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வெர்ப், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் போகிறேன் அப்படின்னா I go, ஓகேங்களா? மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். கோவோட 3 ஃபார்ம் எழுதியிருக்கேன். கோ, வென், கான். அதில் வந்து I go அப்படின்னா நான் போகிறேன். இதில் வந்து மற்றபடி வேறு எதுவுமே இன்க்ளூட் ஆகலை. நான் போய் கொண்டிருக்கிறேன் எதுவுமே இல்லை, நான் போகிறேன், சிம்பிள், ஓகேங்களா? ஐ வந்திருக்கு, அதனால் வந்து நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இதில், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதே இல்லை, ஓகேங்களா? நான் போகிறேன் அப்படின்னா I go, சிம்பிள். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? மற்றபடி இதில் வந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் உங்களுக்கு நான் நிறுத்தி பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் வந்து மறக்கவே கூடாது, ஓகேங்களா? நான் போகிறேன், அவ்வளோதான். அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து அவன், ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஈஸி இட்டுக்கு சொல்லியிருக்கேன்ல, எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும், ஓகேங்களா? V1 கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஸோ அவன் போகிறான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ கோஸ், ஓகேங்களா? நாங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, ஐன்னு வந்திருக்கு, அங்கே வரணும், ஹீ வரணும், ஹீ கோஸ், ஓகேங்களா? அதுபோல் சிங்குலர் நவுன் வரப்போ நம்ம வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இது வந்து பேசிக் கான்செப்ட் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? இதை மறக்கவே கூடாது. செகண்ட் ஒன் பாருங்கள். அவள் வருகிறாள், ஓகேங்களா? சொல்லியிருக்கேன் பாருங்கள். அவர் வருகிறாள் அப்படின்றப்போ சி கம், எஸ் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அவன் போகிறான், அது கோ, இஎஸ் சேர்க்குறோம் பாருங்கள். கோவில் கம்மில் வந்து எஸ் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் நவுன் வரப்போ வந்து நம்ம வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இது வந்து பேசிக் திங்க்,
ஓகேங்களா, மறக்கவே கூடாது. இது வந்து எக்ஸாம்பிள் தான், நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாருங்கள். நான் சென்றேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சென்றேன் பாஸ்ட் டென்ஸில் நான் சென்றேன் அப்படின்னா நான் போயிட்டேன், முடிஞ்சு, அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சு. அதனால் வந்து நம்ம V2 தான் யூஸ் பண்ணணும். கோ, வென், கான். அதில் வந்து நம்ம வந்து வென்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, செகண்ட் ஃபார்ம் வந்து வென்ட்டு, அதை வந்து யூஸ் பண்ணணும். சிம்பிளாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் முடிஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா, அங்கே வரப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னா V1 வந்து நான் போகிறேன் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா. V2 வந்து நான் போயிட்டேன் அப்படின்னு வரும். நான் சென்றேன், ஓகேங்களா, நான் போனேன் அப்படின்னு வரும். அப்படின்ற இடத்துல வந்து நம்ம V2 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுவெல்லாம் வந்து நம்மளோட டே பை டே கான்வர்சேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்கவே கூடாது இந்த கான்செப்டை. ஓகேங்களா, ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். நான் எல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து பாருங்கள், சப்ஜெக்ட் வரும், ஒரு வில் வரும், ஒரு V1 வெர்ப் வரும். ஓகேங்களா, இங்கே V2 எல்லாம் போடக்கூடாது. ING ஃபார்மெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா, நான் வருவேன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் வருவேன் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். நான் வருவேன், ஐ வில் கம். சப்ஜெக்ட் வந்துச்சு, வில் வந்துச்சு, V1 பாருங்கள், கம். வருவேன் அப்படின்னா கம். ஓகேங்களா, நான் வருவேன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து வில்லு வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, வில்லை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஃப்யூச்சர் தான் பேசுகிறீங்கன்னு உங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நான் வருவேன். ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. நான் V1 சொல்கிற பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஓகேங்களா நான் வருகிறேன், பாஸ்ட் டென்ஸில் வந்து நான் வந்தேன், ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நான் வருவேன். ஓகேங்களா, இப்படி தான் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் சென்டென்ஸ் வரும். யாரானா உங்ககிட்ட இப்படி கேட்டாங்களன்னா நீங்கள் ஆன்சராக வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், அதுக்கான கொஷின் ஃபார்மேட் நான் ஒன்று போட்டிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ப்ளூரலுக்கு வந்து டூ, டோன்ட் யூஸ் பண்ணணும். சிங்குலருக்கு வந்து டஸ், டஸ் நாட் அப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சருக்கு வந்து பாருங்கள் வில். ஓகேங்களா, வில்லு தான் வந்து நீங்கள் வில்லு வந்து உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு உங்களோட ஆப்போசிட் பர்சனுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் வந்து என்னன்னா டிட், டிட் நாட். ஓகேங்களா, டிட், டிட் நாட். ஒன்றும் இல்லை, டிட்டு கூட ஒரு நாட்டை சேர்த்துருங்க. ஓகேங்களா, வில்லு கூட ஒரு நாட்டை சேர்த்துருங்க, நெகட்டிவ். டூ கூட ஒரு நாட்டை சேர்த்துருங்க, நெகட்டிவ். டஸ் கூட ஒரு நாட்டை சேர்த்துருங்க, நெகட்டிவ். இதெல்லாம் வந்து கொஷின் பேட்டர்னுக்கு கம்பல்சரி தேவைப்படும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொஷின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் பேசணும். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 2 கான்செப்ட் இருக்குது. டூ இருக்குது, டஸ் இருக்குது. ஓகேங்களா, டூ கான்செப்ட் வந்து ப்ளூரலுக்கு வரும். ஓகேங்களா, டஸ் கான்செப்ட் வந்து சிங்குலருக்கு வரும். ஓகேங்களா, டூ கான்செப்ட் வந்து ஐ, யூ, வி, தே. ஓகேங்களா, டஸ் வந்து ஈ, ஷி, இட், நேம்ஸ். ஓகேங்களா, இதுங்களுக்கு தான் வரும். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வந்து வில்லு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ஃப்யூச்சரை பற்றி தான் பேசணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா டிட். ஓகேங்களா, அதை நீங்கள் உங்கள் சென்டென்ஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்ட்டை பற்றி தான் பேசணும். அங்கே வந்து ப்ரெசண்ட்டை பற்றி பேசக்கூடாது. இது கம்பல்சரி. அப்போ தான் உங்களோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரி, ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்ல போகிறேன். நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நல்லா கொஞ்சம் டீப்பாக கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை வந்து இதேமாரி வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். எப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எப்படி வரும் அப்படின்னா டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. அவள் போகிறாளா, ஓகேங்களா, அவன் போகிறானா அப்படின்னு கேட்டிருக்கேன். கீழே கலைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்டர்ஸாக நீங்கள் வந்து இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, மேலே வந்து பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. இதுதான் நம்மளோட பேட்டர்னு, கொஷின் பேட்டர்னு. அது எப்படி வரும்னு எனக்கு வந்து அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க கமெண்ட்டில். சரி, நானே போட்டிருக்கேன் பாருங்கள், அவன் போகிறானா. ஓகேங்களா, கேட்பேன் பார்த்தீங்களா. அப்போது டஸ் ஹீ கோ, டஸ் ஈ கோ. ஓகேங்களா, டஸ் ஃப்ரண்ட்டில் வந்தால் சப்ஜெக்ட் வந்து ஈ, போகிறது தான் வெர்பு. ஓகேங்களா, டஸ் ஈ கோ, அவன் போகிறானா சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவன் போகிறானா அப்படின்னு அவன் வேலைக்கு போகிறானா அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்களா. டஸ் ஈ கோ டு ஒர்க். ஓகேங்களா, டஸ் ஈ கோ டு ஒர்க்.
இப்படி தான் கேட்கணும். ஓகேங்களா? அவன் வேலைக்கு போகிறானா? டஸ் ஹி கோ? ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் கேட்கணும். நான் பேச பேச நீங்கள் என் கூட பேசிக்கினே வரணும். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். அவன் போகிறான், அவன் போகிறான் சொல்லும் பார்த்தீங்களா, அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லாமல் ஹீ கோஸ், ஹீ கோஸ். ஓகேங்களா? எஸ்ஐக்கு இஎஸ் ஏன் சேர்த்துருக்கோன்னா ஆல்ரெடி நான் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இது மேண்டிட்டரி. ஓகேங்களா? எஸ் ஹீ கோஸ், அவன் போகிறான். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தமாரி இடத்துல வந்து நம்ம இந்த வந்து யூஸ் பண்ணோம். செகண்ட் பார்க்கலாம். அவள் வருகிறாளா கேட்போம் பார்த்தீங்களா, அவள் வருகிறாளா. அதேமாதிரி கலைச்சி போட்டிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அவள் வருகிறாளா, இதில் கொண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக சொல்கிறோம். அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அவ்வளோதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? அவள் வருகிறாளா, அவள் வராளான்னு கேட்போம் பார்த்தீங்களா, அவள் வராளா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லுவோம்? கரெக்டாக சொல்லுங்கள். ஆன்சர் வரப்போகுது, கரெக்டாக சொல்லுங்கள். டஸ் ஷி கம், டஸ் ஷி கம். ஓகேங்களா? டஸ் ஷி கம், டஸ் ஷி கம். நீங்கள் கொஷின் பண்ணுறப்போ எண்டில் வந்து கொஷின் மார்க் போடணும். ஓகேங்களா? ரிட்டனில் இருக்கிறப்போ கொஷின் மார்க் போடணும் கம்பல்சரி. அப்போ தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, கொஷின் கேட்குறீங்களான்னு தெரியும். டஸ் ஷி கம், டஸ் ஷி கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கம்பல்சரி. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிடலாம். ஓகேங்களா? டஸ் ஷி கம், அவள் வராளா அப்படின்னா டஸ் ஷி கம். எஸ், அவள் வருகிறாள். ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். எஸ் ஷீ கம்ஸ். ஓகேங்களா? ஷீ கம்ஸ். இங்கே ஏன் எஸ் சேர்த்துருக்கோன்னா ரூல்ஸ். ஓகேங்களா? சிங்குலர் வரப்போ நம்ம வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். அதனால் நீங்கள் எஸ் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? எஸ் ஷீ கம்ஸ், எஸ் ஷீ கம்ஸ். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. இதே போல் இருந்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் பேசிடலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. வருகிறாள், வருகிறான், அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? மூணாவது போட்டிருக்க பாருங்கள். அவர்கள் அதை எடுக்கிறார்களா, அவர்கள் அதை எடுக்கிறார்களா கேட்போம் பார்த்தீங்களா, அவர்கள் அந்த ஃபோன் எடுக்கிறாங்களா பாருங்கள் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்தமாரி சொல்கிற இடத்துல வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். மேலே நான் வந்து பேட்டர்ன் போட்டிருக்கேன். டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. டூ ஏன் வந்திருக்குன்னா இங்கே ப்ளூரல். ஓகேங்களா? தே, அவர்கள். ஓகேங்களா? அங்கே வந்து நீங்கள் டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்கிறப்போ நம்ம டூ யூஸ் பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேங்களா? கொஷின் கேட்டிருக்கேன் பாருங்கள். டூ தே டேக் தட், டூ தே டேக் தட், டூ தே டேக் தட். ஓகேங்களா? டூ வந்துடுச்சு. சப்ஜெக்ட் வந்து அவர்கள், வெர்பு வந்து V1, டேக் தட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட். ஓகே, டூ தே டேக் தட், டூ தே டேக் தட், டூ தே டேக் தட். ஓகே, புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் பேசி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லை. ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், அவர்கள் அதை எடுக்கிறார்கள். எஸ், அவர்கள் அதை எடுக்கிறார்கள். எஸ், அவர்கள் அதை எடுக்கிறார்கள். எஸ், தே டேக் தட். எஸ், தே டேக் தட். எஸ், தே டேக் தட். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா போதும். எப்போயும் புரிஞ்சு படித்தா தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மறக்காது. கரெக்ட்? அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சிங் வந்து நான் கொடுக்குறேன். இது இன்டர்மீடியட் லெவல். ஓகேங்களா? நீங்கள் வந்து டே பை டே வந்து அட்லீஸ்ட் இந்த ஒன்றான நீங்கள் பேசணும். ஓகேங்களா? அவன் சாப்பிட்றானா கேட்பேன் பார்த்தீங்களா, அவன் சாப்பிட்றானா. டஸ் ஹி ஈட், டஸ் ஹி ஈட், டஸ் ஹி ஈட் கேட்பேன் பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட பேசுகிறப்போது அவன் சாப்பிட்றானா அப்படின்னு கேட்பேன் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் கம்பல்சரி இதை யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டஸ் ஹி ஈட். நான் ப்ரெசண்ட்டில் இப்போ கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லணும்னா அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஹீ ஹேட் அப்படின்னு சொல்லவே கூடாது. எஸ், ஹீ ஹீட்ஸ். ஓகேங்களா? எஸ், ஹீ ஹீட்ஸ். நான் எது சொல்ல வரேன்னு தெரியுதா? இதுதான் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இது ரொம்ப மேண்டிட்டரி, கம்பல்சரி. இந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களன்னா இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மறக்கவே மறக்காது. எஸ், ஹீ ஹீட்ஸ். ஓகேங்களா? எஸ், ஹீ ஹீட்ஸ். அவன் சாப்பிடுகிறான், அவன் சாப்பிடுகிறான். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்டு நம்ம ஆன்சர் வந்து இதில் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்டால் ப்ரெசண்ட்டில் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவன் தூங்குறானா, அவள் எழுதுகிறாளா, நான் நடக்கிறேனா சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து எப்படி வரும்னு எனக்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணால் அவங்கள அட்லீஸ்ட்
இப்போ இருக்கிற லெவல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒன்லி ஒன் ஸ்டெப் ஓகேங்களா, எப்படி மூவ் பண்ண வைக்க முடியும்னு அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி உங்களை பேச வைக்க முடியும். ஓகேங்களா, எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பேச வைக்க முடியும். இப்போயே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாருக்கான உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து யாருக்கான ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாவே போதும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியில் வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அதனால தான் எல்லாருமே வந்து பேசுறதுக்கு அதை ஆசைப்பட்றோம். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம வீடியோ வந்து யாருக்கான ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாவே அதுவே போதும். ஓகேங்களா, நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து டே பை டே கான்வர்சேஷன். ஓகேங்களா, அதனால் அட்லீஸ்ட் இது யாருக்கான கண்டிப்பாக ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போ நான் என்னோடய ஜட்மெண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள நான் எப்படி பேச வைக்கணும் தான் நான் எய்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் டுடே லெசனு. பிடிச்சிருந்தானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் யாருக்கான ஒருத்தருக்கு ஷேர் ஆகும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, புரியுதா இல்லையான்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து எனக்கு வந்து சஜெஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்களா, தேங்க்யூ.